வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி. சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷனில் வந்து நம்ம பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 4ல் வந்து ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம் பார்த்துடலாம். பார்ட் 3ஓட ஹோம்ஒர்க் சம் இது. பார்ட் 3 வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எக்ஸ் மைனஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி எக்ஸ் மைனஸ் 1/x is equal to 6 எனில் x square minus 1/x square. இது வந்து நமக்கு மைனஸ் டேர்ம். ஸோ சேம் அதே ஃபார்முலா தான், a minus b the whole square ஃபார்முலா. இப்போது a ஸ்கொயர் மைனஸ் வரும் இங்கே. ஸோ 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இதுதான் இந்த ஃபார்முலா தான் செய்ய போகிறோம். ஸோ நமக்கு என்னது, x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதுக்கலாம், x மைனஸ் 1/x the whole square is equal to எப்படி எடுத்துக்கலாம், x square minus 2 ஸோ நமக்கு 2ab, அப்போ ab வந்து 1/x ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 1/x ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும், x ஸ்கொயர் மைனஸ் இந்த இது கேன்சல் ஆகிடும். ஸோ 2 ப்ளஸ் 1/x ஸ்கொயர், x ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 1/x ஸ்கொயர், இதுதான் வரும். ஸோ x மைனஸ் 1/xக்கு நமக்கு வந்து 6ன்னு வேல்யூ இருக்குது. ஸோ 6ன்னு நம்ம இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் வந்து நமக்கு 36 இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 1/x ஸ்கொயர். இப்போது நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வந்துடும், 36 மைனஸ் 2, சாரி இங்கே மைனஸில் இருக்கிறது இந்த சைடில் வரும்போதில் ப்ளஸ் வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். இப்போது நமக்கு 36 ப்ளஸ் 2 வந்து 38. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் 1/x ஸ்கொயர். இப்போது 1/x ஸ்கொயரோட வேல்யூ வந்து 38. நமக்கு 38 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்குரிய சம்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 மைனஸ் 1/3 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 இன்ட்டு 1 மைனஸ் 1/5 எக்ஸெட்ரா இன்ட்டு 1 மைனஸ் 1/100. இது வந்து நமக்கு தொடர் பெருக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை அப்படியே டெரிவ் பண்ணிக்கலாம். இப்போ 1 மைனஸ் இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 3 3 மைனஸ் 1/3. அப்புறம் என்ன வரும் நமக்கு 1 மைனஸ் 4 வந்து நமக்கு 4 மைனஸ் 1/4. அதே மாதிரி 5 மைனஸ் 1/5. அப்போது எக்ஸெட்ரா 100 இஸ் 100 மைனஸ் 1/100. நெக்ஸ்ட் என்ன வந்துடும், 2/3 இன்ட்டு 3/4 இன்ட்டு 4/5 எக்ஸெட்ரா. இதில் என்ன வந்துடும், 99/100. இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும், 4 கேன்சல் ஆகிடும், 5 வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம் வரும்போதில் 5 நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து நமக்கு ரிமைண்ட் இருக்கிறது 2/100 மட்டும் இருக்கும். ஸோ 2/100. 1 2 is 2 50, 5 2s are 10, 0. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது, 1/50. இங்கே நமக்கு 1/50 இருக்கா, ஸோ 1/50 தான் நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மில் வந்துட்டு நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9 மற்றும் xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx இஸ் ஈக்குவல் டு 40 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மதிப்பு காண்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ நமக்கு இது என்ன ஃபார்மில் இருக்குது, a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா வந்து நமக்கு என்ன வந்துடும், இதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் காமனாக மொத்தமாக எடுத்துக்கிறோம், ப்ளஸ் 2ab plus BA
ப்ளஸ் ஏசி, இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ வந்து இந்த டெரிவில் நம்ம எழுத போகிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட்எக்ஸ். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போது இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதை வந்து நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 9 ஸ்கொயர் is equal to x square plus y square plus z square plus 2 into xy को xy plus yz plus zx को நமக்கு வேல்யூ தெரியும் 40. So 40. அப்போ 9 9s are 81 is equal to x square plus y square plus z square plus 2 into 40 80. இப்போ இந்த 80 நம்ம இந்த சைடில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ 81 மைனஸ் இங்கே ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வரும். அப்போ 80 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இப்போது 80 மைனஸ் 81 மைனஸ் 80 வந்து நமக்கு 1ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ இசட் ஸ்கொயரோட வேல்யூ என்ன 1. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ இங்கே 1 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இப்போது 53 இன்ட்டு 55 இவின் மதிப்பு காண்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ் சம் எடுத்து எழுதிக்கிறோம். 53 இன்ட்டு 55. இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கிறலாம்னா 53 இன்ட்டு இதை நம்ம 55 பிரிச்சுக்குவோம். 50 ப்ளஸ் 5 இதையும் நம்ம 55ன்னு எடுத்துக்கலாம்ல. ஸோ இப்போது இதை வந்து நம்ம உள்ளே வச்சு பெருக்கிறோம். 53 இன்ட்டு 50 ப்ளஸ் 53 இன்ட்டு 5 இதை நம்ம பெருக்கி ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ 53 0 இருக்கட்டும், 5 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0 நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 5s are 15, 5 5s are 25, 26. அப்போது இந்த 0வை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 260 ப்ளஸ் 53, 5 5s are 5, 5 5s are 25, 1 26. அப்போ 26, 265. இங்கே 265 வந்துடும். ஸோ நம்ம இப்போது இதை ப்ளஸ் பண்ணுவோம். 260 0 265. அப்போ 5 11 இங்கே வந்து நமக்கு 9 வந்துடும். 2. அப்போ 2915 தான் ஆன்சர். 2915 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். இப்போது 2 மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் 2 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 க்ளோஸ் ப்ராக்கெட் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ சம் எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இது வந்து நம்ம ப்ராக்கெட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஸோ 2 போர்ட் மாஸ் இதை வச்சு தான். ஸோ 2 மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் 2 மைனஸ் 2 இதுதான் நமக்கு குட்டி ப்ராக்கெட். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். 2 ப்ளஸ் 2 4. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 2 மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் இப்போ நமக்கு எப்படி வந்துடும் 2 மைனஸ் 2 bracket of 2 minus 2 4s are 8. So 2 minus 8ல 2 போயிடுச்சுன்னா மைனஸ் 6ன்னு வந்துடும். ஆக்சுவலாக இங்கே வந்து 8ல் நமக்கு பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் தான் போடணும். ஸோ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 6. ஸோ 2 மைனஸ் 8. அப்போது நமக்கு என்னது 2 மைனஸ் 8ன்றப்போ வந்துட்டு நமக்கு மைனஸ் 6ன்னு வந்துடும். இப்போ ஆன்சர் நமக்கு என்ன மைனஸ் 6. இதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ நம்ம பார்த்த சம்லேருந்து ஒரு ஹோம்ஒர்க் சம் என்னென்னா 26 இன்ட்டு 43 இன் மதிப்பு காண்க.
இப்போ ஆல்ரெடி நான் சொல்லிக் கொடுத்த சம்மில் இருந்து தான் இந்த சம். ஸோ இதை சால்வ் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A கம்ப்ளீட் பொது தமிழ் சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிக்கும். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுத்த சிலபஸில் மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6லேருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ்லேருந்து அழகாக தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபோட பெனிஃபிட் என்னன்னா 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு புக்காக தேடி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதிலே தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இந்த பிடிஎஃப் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக குறைந்த விலையில் 99 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் 99 ரூபீஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பற்றி மேற்கொண்டு சொல்கிறோம்.